எப்படி பாக்குறீங்க? இது எல்லாத்துக்கும் பொதுவான கேள்வி தானே. ஆமா ஆமாங்க. எல்லாம் நன்மைக்கு வாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திச்சிருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எல்லாத்துக்கும் பொதுவான கேள்வி தானே. ஆமா ஆமாங்க. எல்லாம் நன்மைக்கு வாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திச்சிருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எல்லாத்துக்கும் பொதுவான கேள்வி தானே. ஆமா ஆமாங்க. எல்லாம் நன்மைக்கு வாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திச்சிருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எல்லாத்துக்கும் பொதுவான கேள்வி தானே. ஆமா ஆமாங்க. எல்லாம் நன்மைக்கு வாங்க. அமித்ஷா இபிஎஸ் சந்திப்பு குறித்து முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் எல்லாம் நன்மைக்கு என பதிலளித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம், விவரங்கள் என்ன? இன்றைய தினம் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்-இடம் செய்தியாளர்கள் நேற்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக முக்கிய நிர்வாகிகள், மத்திய உள்துறை அமைச்சர், பாஜகவுடைய மூத்த நிர்வாகி அமித்ஷா அவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அது தொடர்பான கருத்தை கேட்கும் போது இது எல்லாம் நன்மைக்கே என ஓபிஎஸ் அவர்கள் பதிலளித்திருக்கிறார். தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதிலிருந்து தொடர்ச்சியாக அதிமுகவில் இணைத்துக் கொள்வதற்கு சட்ட ரீதியாக அவர் நீக்கம் செய்யப்பட்டது தவறு என்பதை முன்னிட்டு சட்டமன்ற நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அதன் மூலமாக அவர் போராடியிருக்கிறார். அதே நேரத்தில் தொடர்ந்து அதிமுகவில் வெளியேற்றப்பட்டிருக்கிற அனைவரும் ஒன்றிணைவார்கள் என்ற கருத்தையும் அவர் முன்வைத்து பல நாட்களாக பேசியிருக்கிறார். இந்த சூழலில் அண்மையில் அவர் அளித்திருந்த ஒரு பேட்டியில காலம் கணிந்து இருக்கிறது, எல்லாம் நல்லதாகவே இருக்கும் என்று இதுக்கு முன்பாக ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் நேற்றைய தினம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேற்றைய தினம் டெல்லியில அவருடைய இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கக்கூடிய சூழல்ல அது தொடர்பான கேள்விக்கு எல்லாம் நன்மைக்கே என ஓபிஎஸ் அவர்கள் பதிலளித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மாணிக்கம்.